கோவை நாச்சிபாளையம் தக்காளி அங்காடியில் உள்ள அருள்மிகு ஐயாசாமி திருக்கோவிலில் 18 மற்றும் 19ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கொங்கு நாட்டில் பேரூருக்கு பக்கத்தில் ஐயாசாமி மலை என்ற ஸ்ரீ பிரம்மகிரி கரிமலை உள்ளது. அம்மலையை ஒட்டிய இறைவனை ஐயாசாமி என வழிபட்டு வருகின்றனர். பெரும்பாலான ஊர்களில் கந்தழியாக ஐயாசாமியை அமைத்து வழிபட்டு வருகின்றனர். மதுக்கரை வழுக்குப்பாறை செல்லும் பாதையில் நாச்சிபாளையம் அமைந்துள்ளது. உழுதுண்டு வாழும் மக்கள் நிறைந்த அப்பகுதியில் தக்காளி அங்காடியில் உள்ள அருள்மிகு ஐயாசாமி திருக்கோவிலில் 18 மற்றும் 19ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு தீர்த்தம் முத்தரிக்க தை மாதம் 25ஆம் நாள் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை உழவர் மார்க்கெட் ஐயாசாமி திருக்கோவிலில் இருந்து புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கோவை நாச்சிபாளையம் ராஜகணபதி கோவிலில் மாசி மாதம் 1ஆம் நாள் 13/2/2026 தேதி வெள்ளிக்கிழமை 7:30 முதல் 8:30 வரை பால்குடம் அவரவர் நீர்நிலையில் இருந்து கொண்டு வரும் தீர்த்தம் முத்தரித்து 9 மணிக்கு வாத்தியம் முழங்க ஐயாசாமி திருக்கோவிலை வந்தடைதல். மேற்படி மழை வேண்டியும் வேள்வி நிகழ்வு, பால்குடம் தீர்த்த குடம் வைத்து பூஜையும் செய்து பாலபிஷேகம் தீர்த்த அபிஷேகமும் அலங்கார பூஜையும் பகல் 11 மணி முதல் 2 மணி வரை அன்னதானமும் நடைபெற உள்ளது. உதவும் கரங்களுக்கு 180 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவில் அனைத்து விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், கமிஷன் மண்டி உரிமையாளர்கள், பொதுமக்கள், பக்த கோடிகள், வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் இணைந்து ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தினர். Thank you. இந்த ஐயாசாமி வரலாறு இது. அந்த ஐயாசாமி மலையிலிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த ஐயாசாமி உருவாக்கி முத்துச்சாமி சாமி வந்து பாலக்கால் போட்டு ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து திருவிழா 19ஆம் ஆண்டு கண்டிருக்குது. இன்னும் சிறப்போடு இருக்கணும். இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாம் நல்லா மழை பெய்யுது. கிணறு குட்டை குளங்கள்லாம் நம்பி மக்கள் மனதில் தண்ணி பஞ்சம் தீரும் அளவுக்கு நன்றாக மழை பெய்ய வேண்டும். இந்தியா பூரா, உலக நாடு பூரா விவசாயம் செழிக்க வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், கல்வி வளம் பெருக வேண்டும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் நன்றாக கல்வி பயின்று நன்றாக ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். பிறகு தாய் தப்பன் சொல்கேட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் இந்த கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலகப்போர், வைரஸ், காய்ச்சல் இதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. எல்லா மக்களும் நல்ல ஒழுக்கத்தோடும், நோயற்ற வாழ்வோடும், குறையற்ற செல்வத்தோடும், நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.